ஜமியா, நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய கயிற்றை வலுவாக பிடித்து கொள்ளுங்கள். வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் ஆதான், நீங்கள் ஒரு நேரத்தில் விரோதியாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் இணைப்பை, அன்பை, பாசத்தை, நேசத்தை அவன் ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருட்கொடையினால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காத்துவிட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கின்றான். நாமும் கடந்த காலத்தில் இங்கே நபித்தோழர்களை பற்றி சொல்வது, அவங்களெல்லாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தார்கள். இஸ்லாம் என்ற அந்த அருட்கொடை அவர்களுக்கு கிடைத்ததின் மூலமாக அவர்கள் நெருங்கிய தோழர்களாக, உறவினர்களாக ஆகிக்கொண்டார்கள் கொள்கை அடிப்படையில். இதை மாதிரி நமக்கும் அல்லாஹு தஆலா சில அருட்கொடையை புரிந்திருக்கின்றான். அந்த அருட்கொடை என்னவென்றால், ஏகத்துவத்தில் நாம் வந்ததின் காரணத்தினால் பலவிதமான மூட பழக்கங்களில் இருந்து, பல தவறான நம்பிக்கைகளில் இருந்து விலகி இருக்கின்றோம், வெளியேறி இருக்கின்றோம். அதில் நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே சகுனம் பார்ப்பது என்பது சாதாரணமான ஒன்றாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் தௌஹீது ஜமாத்து அல்லாத வட்டத்தில் சகுனம் பார்ப்பது இருக்கின்றது. தௌஹீது ஜமாத்தில் தௌஹீதை விளங்காத மக்களிடத்திலும் சகுனம் பார்ப்பது இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது மாதிரியான ஒரு சகுனம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ரெண்டு சகுனத்தை பிற மத சமுதாயத்தில் பார்க்கலாம். சுப சகுனம், அசுப சகுனம். என்ன சொல்றான்? சுப சகுனம், சுபம் என்று சொன்னால் நல்லது, நல்ல முடிவு என்று அர்த்தம், நல்ல காரியம் என்று அர்த்தம். அப்போ சுப சகுனம். இன்னொரு சகுனம் அசுப சகுனம். அசுப சகுனத்தை தான் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா அபசகுணம் பிடிச்ச மாதிரி பேசுறியே அப்படிம்பாங்க. இங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்பி போகும்போது அங்கே ரோட்டில் 2 பேர் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்க, இந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு வெளியில் கிளம்பி நிற்பான். அப்படி இருக்கும்போது 2 பேர் பஜாரில் கொல்லப்பட்டானுவன், அருவா கத்தியெல்லாம் வச்சு போட்டு சாத்தி போட்டான் அப்படின்னு, என்னடா கிளம்பும்போது இப்படி அபசகுணமாக சொல்கிறிய என்று சொல்லுவாங்க. அபசகுணம் கிடையாது, அசுப சகுனம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்முடைய மக்களுக்கு மத்தியிலும் வந்துவிட்டது. இப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சகுனமாக பார்க்குறாங்க, அதை பார்க்குறதுக்கு முந்தி ரொம்ப மோசம் இல்லாத சில விஷயங்கள். இப்போ உதாரணமாக காகம் கத்துதுன்னு வைங்க, அது ஏதாவது மீனை வீட்டில் அருமணி வச்சு அரிஞ்சிக்கிட்டு இருந்தமாக்கும், அது மேலே இருந்து கத்தும். அது மீனை பார்த்து கத்துது, அது எடுக்கிறதுக்கு கூட்டத்தை சேர்க்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, மீனை அரிஞ்சிக்கிட்டே கடிதம் வரும் இன்னைக்கு, என்னென்னா காகம் சத்தம் போடுது அப்படிம்பாங்க. அப்போ இந்த வகை அதுக்கு எப்படி வந்துச்சு? இவங்களுக்கு இந்த மாதிரி வகையில் யார் சொன்னாங்க? அதெல்லாம் கிடையாது, தவறான நம்பிக்கை. அதை போல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு வைங்க, சாப்பிட்ட உடனே புறையேறிடும். புறையேறின உடனே உங்கள் ஆப்பா நேத்தானே துபாய்க்கு போனார், அவர் தான் உன்னை நினைக்கிறாரு, உனக்கு புறையேறு அப்படிவாங்க. புறையேறுறதுக்கும் வாப்ப அப்படி நினைச்சாருங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? அது கிடையாது. புறையேறுதல் என்ன, அது ஒரு அறிவியல் விஷயம். நம்ம சாப்பிட்றோம்ல குரல் வலை, இந்த குரல் வலை கிட்ட மூச்சு குழாயும் இருக்கின்றது, உணவு குழாயும் இருக்கின்றது. உணவு குழாய்க்கு ஒரு மூடி ஒன்று இருக்குது. சமயத்தில் நம்ம சிரிச்சுக்க நல்ல கறி நல்ல பெரிய அளவில் களத்தில் நிறைய போட்டிருக்காங்க, தேடிலாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஒரு துண்டை போடுறான்னு வைங்க, சடார்னு அது உணவு குழாய்க்குள்ள போயிடும். போன உடனே நம்ம ஊரில் என்ன சொன்னாங்க, திரசியில் அடிச்சிருப்பாங்க அல்லது புறையேறுது அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி சரி வரலனா நிற்க விட்டு குனிய விட்டு, நீ இந்த மாதிரி சாப்பிட்டில்ல கறி துண்டை, அதனால் குனிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இந்த முதுகுலியெல்லாம் தட்ட சொல்கிறாங்க. இது அறிவியலில் உள்ளது. இப்போ இந்த உணவு குழாய்க்குள்ளே சோறோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளோ உள்ளே போய்விட்டால் உடனே அல்லாஹ் அதற்குண்டான ஒரு ஏற்பாடு என்ன வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், நுரையீரல் உடனே சுதாரித்துக் கொள்கின்றது. நம்ம ஏரியாவுக்குள்ள அந்நியன் ஒருவன் உள்ளே நுழைந்து விட்டான், நாம் உடனே தடுத்து நிறுத்தணும் என்று சொன்ன உடனே
இருமல் அது ஏற்படுத்துது. இவன் அப்படி இருமும் பொழுது அதிலிருந்து ஒரு அழுத்தம் வருது. அந்த உணவுல அந்த குழாய் வண்டியை திறந்து இது வெளியில வந்துடுது, ஆள் பிழைச்சிக்கிறான். இதுதான் அதுல உள்ள விஷயம். அப்போ புறையேறுறது என்று சொன்னால் யாரும் நினைக்கிறாங்க என்பது கிடையாது, இது அறிவியல் ரீதியாக உள்ள விஷயம். அப்ப இத மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா, ராத்திரியில நகரத்தை வெட்டாத, அது தரித்திரம் வந்துடும். இதுவும் இஸ்லாத்துல கிடையாது. நகம் பார்க்குறோம் வளர்ந்துருக்குது, காலையில் அதற்கெல்லாம் டைம் இருக்காது என்று சொன்னால் இரவுலேயே நகத்தை வெட்டிக்கிட்டு போய்க்கரலாம். இஸ்லாத்தில் அது மாதிரி இரவில் நகத்தை வெட்டுறது. அதே போல் வாசலில் உட்காந்துக்கிட்டு தும்மிக்கிட்டு இருப்பான். தும்மிக்கிட்டு இருந்தவொடனே அவனுக்கு அறியாமல் வரும். இவங்க என்ன செய்வாங்க, வாசலில் உட்காந்து இப்படி தும்மாத அப்படிம்பாங்க. அது தும்மல் என்ன கேட்டால் வரும். நீ எங்கே உட்காந்துருக்கிற, நான் வரவா அல்லது ரிவர்ஸ் எடுத்த போயிடவா என்று கேட்டால் வரப்போகுது. அதெல்லாம் கிடையாது. அப்போ இதுவெல்லாம் இவங்களிடத்தில் உள்ள நம்பிக்கை. இதுவெல்லாம் பிற மதத்தில் இருந்து வந்தது. பிற மதத்தில் இருந்து நிறைய உள்ளே நுழைந்து விட்டது. நம்ம மக்களும் அதை சரிகண்டு அப்படியே எடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று, இப்போ கையில் உள்ள பால் வச்சிருப்போம், கீழே விழுந்துடும், நெய் கீழே விழுந்துருது, அல்லது எண்ணெய் கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, அப்படியே பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. கெட்ட சகனம்லாம் என்னென்ன என்று சொல்லி நீங்கள் நெட்டில் போய் அடிச்சீங்கன்னு வைங்க, கெட்ட சகனத்துக்கு அவ்வளவும் என்ன செய்யும், அது காட்டும். அவ்வளவு விஷயங்களை போட்டு வச்சிருக்கிறான். அப்போ அது மாதிரி மங்கள பொருட்கள் கீழே விழுறது, இதுவெல்லாம் இவர்கள் கெட்ட சகனமாக வைத்திருக்கின்றார்கள். அதுக்கடுத்து பூனை நாய் இந்த ரெண்டுக்கு மத்தியில் சண்டை வந்துருச்சுன்னு வைங்க, அல்லது பூனை நமக்கு குறுக்க ஓடிருச்சுன்னு வைங்க, அது அங்கே ஒரு சுண்டெலி ஓடும், கொஞ்சம் அது தாமதமாச்சுன்னு வைங்க, அந்த சுண்டெலி பொந்துக்குள்ளே வந்துடும். பூனை சும்மா இருக்குமா, அது உடனே வந்து அதை பிடிக்கிறதுக்கு அது துள்ளி ஓடி வரும். இவன் இங்கிருந்து கிளம்புறவன், ஆஹா பூனை குறுக்க போயிருச்சே என்று இவன் செத்து சுண்ணாம்பாக இவன் இதுலேயே ஆள் தொலைஞ்சு போயிடுவான். இவன் கார் ஓட்டினான்னு வைங்க, அல்லது பைக் ஓட்டிட்டு போகிறாங்க, பூனை குறுக்க போயிடுச்சு பூனை குறுக்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற ஆள் மேலேயாவது ஏற்றிட்டு போயிடுவான். அப்போ உளவியல் ரீதியிலான தாக்கங்கள். இப்போ அதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அதிலிருந்து பாதுகாப்பை தந்திருக்கின்றார். அடுத்து கண்ணாடி பொருள் கீழே விழுறது, இப்படி வரிசையாக வைத்திருக்கின்றான். அது வீட்டை விட்டு கிளம்புறதுன்னு வைங்க, கடந்த காலத்தில் நம்ம ஊரில் நாள் பார்க்கறதும் இருக்கின்றது, ஆள் பார்க்கறதும் இருக்கின்றது. நாள்னா எல்லப்பேட்ட போய் என்ன நாளில் கல்யாணம் முடிக்கணும் என்று கேட்கறது. அவன் ஒரு நாளை சொல்லுவான், அந்த நாளில் இவங்க கல்யாணத்தை வைப்பாங்க. இதற்கும் இஸ்லாத்தில் எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரமும் கிடையாது. நாள் பார்க்கறது என்பதை நான் பின்னால் சொல்கிறேன். ஆள் பார்க்கறதுனா என்ன, வீட்டில் இருந்து கிளம்புறாங்கன்னு வைங்க. கடந்த காலத்துல எல்லாம் சென்னைக்கு போகிறதே இங்கிருந்து பெரிய அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி கிடக்கும். கார் வாசலில் வந்து நிற்கும், கேட்பாங்க, என்ன அவர் மெட்ராஸுக்கு போகிறாரு, என்ன அவர் மெட்ராஸுக்கு போகிறாரு, பெரிய பரபரப்பாக ஆயிரும். கல்கத்தா போகிறது அதை விட, மும்பை போகிறது அதை விட, இப்போ இந்த துபாய் வந்துச்சுல, இதெல்லாம் நாரி போச்சு. சென்னையெல்லாம் வந்து இதெல்லாம் ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே இங்கேருந்து டவுனுக்கு போயிட்டு வர மாதிரி சென்னைக்கு போயிட்டு வர்றாங்க. திடீர்னு அங்கே பார்த்தோமே என்ன இங்கே நிற்கிறீ என்ன அப்படிங்கிறான். இதை மாதிரி தான் துபாய்க்கு போயிருந்தோமாக்கும், நேற்று நான் ஊரில் இல்லைப்பா பார்த்தேன், காக்கா இன்னைக்கு காலையில் தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறான். அப்போ எல்லாமே இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கிளம்பும் போது என்ன செய்யறதுன்னா, ஆள் பார்க்க சொல்றது. ஆள் பார்க்கறதுனா யாரை பார்க்கறது, யாரு ஆயுதம் தாங்கிட்டு வர்றானோ அவன் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா, விறகு பிளக்கிறதுக்கு கோடாரி வச்சிருப்பான், அது போட்டு வரக்கூடாது. ஆயுதம் ஏந்தி வந்துட்டான், இவன் பயங்கரவாதி, இவன் தீவிரவாதி, இவனை பார்த்துட்டு நாம என்ன செய்யக்கூடாது, வெளியூருக்கு போகக்கூடாது, அது அசுபசகனம் என்று வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தான் காப்பாற்றணும். இதுல இருந்தா நம்ம வெளியில வந்திருக்கோம், எவ்வளவு பெரிய அருட்கொடை என்று நாம நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். விறகு விளக்கிறவன் அவன் தொழிலுக்காக வர்றான், எதை கொண்டு வருவான். இப்பதான் கேஸ் அடுப்பு வந்த பிறகு அந்த வேலை இல்லை. வரும்பொழுதே விறகு பிளக்கணுமா விறகு பிளக்கணுமா விறகு பிளக்கணுமா என்று கேட்டுக்கொண்டு வருவார்கள். கடந்த காலத்தில் அடுப்பில் விறகு வச்சு எரிக்கக்கூடிய அந்த காலம் இருந்த போது இப்போ அதெல்லாம் போயிருச்சு. அதனால் இன்னும் சில வீடுகளில் விறகு வச்சு எரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இதை மாதிரி ஒரு ஆயுதத்தை அவன் பிழைப்புகத்திற்காக வேண்டி கொண்டு வந்தான். அவன் என்னத்தை கொண்டு வருவான், விறகு பிளக்கிறதுக்கு வேற எதை கொண்டு வருவான். அப்போ சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து நமது ஊர்லாம் கடந்த காலத்தில் இருந்துச்சு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. வீட்டிலேயே என்ன செய்வாங்கன்னா, தலையில் எண்ணெய் தேய்ச்சி உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி அனுப்பி விட்டுருவாங்க. இவன் என்ன செய்வானா, இப்படியே மேனியில் எந்த ஒரு ஆடையும் இருக்காது, இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போவான். எவனாவது தலையில் எண்ணெய் தேய்ச்சி வந்தால்
அது அசுப சகனம், அசுப சகனம் என்று இவன் சொல்லி வச்சிருக்கிறானோ, நெட்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறானோ. அப்ப இத மாதிரி அதிகமான அளவுல இந்த சகுனங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலையும் நீண்ட நாட்கள் இருந்தன. இன்னும் இந்த கொள்கையை நம்பிக்கை இல்லாதவர்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப 1-2 விஷயங்கள் கிடையாது. இப்போ சுபசகனத்துக்கு வந்திருக்கோம். இதுவெல்லாம் அசுப சகனமா? சுபசகனம் என்று சொன்னால் 2 பிராமணர் வரணுமா, எத்தாப்புல வந்தா அந்த காரியம் பறக்கத்து நிறைஞ்சது. அப்படி வச்சிருக்கான். இங்கிருந்து கிளம்பும் போதே நல்ல கொண்டையை கட்டிக்கிட்டு வருவானுவ. யாரு? பார்ப்பனர்கள். 2 பார்ப்பனர்கள் வந்தால் அந்த காரியம் பாக்கி முக்கியது. அடுத்தது குடத்துல தண்ணி, அதுவும் கன்னி பெண்கள் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, விதவை பெண்களை பார்க்கக்கூடாது. கன்னி பெண்கள் தண்ணீர் குடத்துல, கடந்த காலத்தில் நம்ம ஊர்லாம் அந்த கன்னி பெண்கள் தான் போய் தண்ணீர் எடுப்பாங்க. இன்னைக்கு மருமகளுடைய சாம்ராஜ்யம் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்குது. மருமகள்லாம் சண்டைக்கு வந்துடக்கூடாது. அப்போ அதனால இந்த மாதிரி கன்னி பெண்கள் அவங்க குடத்தை தூக்கிட்டு வர்றது, அதுக்கடுத்து குழந்தைகள் வர்றது, அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லி வச்சிருக்கான். இது ரொம்ப சிறப்பான காரியம். வீட்டில இருந்து கிளம்பி போகும்போது மனைவி முகத்தை பார்த்துட்டு போகணுமா, எல்லா காரியமே விளங்கிரும் என்று அதையும் எழுதி வச்சிருக்கிறான். இந்த வகையில் சவுனை எழுதுனவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எழுதியிருக்கிறான். அவன் வீட்டில் ஏதாவது அடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு முறையில் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதை போன்று அதே போல் பூக்கள் கொண்டு வராங்கன்னு வைங்க, அது பிரமத சமுதாயத்தில் அவங்கள்ட்ட பூக்கள் தலையில் வைக்கிறதுக்கு அது ஒரு கலாச்சாரமே இருக்குது. நம்ம வீட்லாம் அதெல்லாம் நம்ம பெண்கள்கிட்ட அது மாதிரியான பழக்கம் கிடையாது. இப்போ இதை மாதிரி யார் யார் பூ வச்சுட்டு வர்றாங்கன்னு வைங்க, விளங்கிடும் அந்த காரியம். இதை மாதிரி அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்படி 1-2 காரியம் இல்லை, நல்ல நல்ல சகுனம் அசுப சகுனம் என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கின்றது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கால நேரத்தை வச்சு எதையும் முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒன்று எழுதி வைத்து விட்டான் என்றால் கண்டிப்பாக வந்தே தீரும். அல்லாஹ் உனக்கு ஒரு தீங்கை வர வேண்டும் என்று எழுதிவிட்டால் ஃபலா காஷிஃபலஹு இல்லா இய்யாஹு, அவனை தவிர அந்த காரியத்தை நீக்குவன் எவனுமே கிடையாது. நல்லதை நினைத்து விட்டால் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்துக்கும் ஆற்றல் பெற்றவன். கண்டிப்பாக நல்லதை நினைச்சிட்டா அது நடந்தே தீரும். தீயதுதான் வர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதுவும் நடந்துதான் தீரும். அப்ப நாம முஸ்லீம்காக இருக்கக்கூடியவங்க, நீங்க ஒரு பஸ் சார் இது எத்தனை மணிக்கு போய் சேரணும், போய் கொஞ்சம் மாத்தி சார் ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளவு அப்படி கேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரன்னிங் ஹவர்ஸ் சென்னைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குன்னு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டான். என்னன்னா அப்படி கேட்டுட்டா அன்றைக்கு ஏதாவது தடங்கள் வரும் என்று அவனுடைய நம்பிக்கை அப்படி இருக்கின்றது. ஆனா இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. அவங்கள்ட்ட அது மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்களிடத்திலையும் அது போன்ற நம்பிக்கை அதிகமான அளவில் இருக்கின்றது. அப்போ இதையெல்லாம் நாம மனசுல வச்சு கொள்கை அடிப்படையில் உள்ள விஷயங்கள் எல்லாமே நல்லது கெட்டது, வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை, நல்லது என்று சொன்னால் நமக்கு வாழ்வுல ஒரு வளம் கிடைக்க போகிறது என்றால், அல்லது ஒரு நோயில் இருந்து நமக்கு குணம் கிடைக்கப் போகின்றது என்றால், அல்லது அல்லாஹ் நம்மை சோதிக்க வேண்டும் என்று ஒரு தீங்கை நாடி இருந்தால், எல்லாமே ஏற்கனவே நாம பிறப்பதற்கு முன்னாலேயே விதியில எழுதப்பட்டு விட்டது. இதுதான் ஒரு மூமினுடைய அழுத்தமான ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில நம்முடைய வாழ்வை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது இதை ஏன் நீங்க பேசுறீங்க என்று கேட்கலாம். பேச வேண்டியது இருக்கு, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னன்னு கேட்டா, சஃபர் மாதம் என்றால் என்ன வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் பீடை மாதம் என்று வைத்திருக்கின்றார். இந்த பீடையை கழிக்கிறதுக்கு ஒரு நிவாரணம் வச்சிருக்கான், சபர் குழி அப்படின்னு வச்சிருக்கான். அது என்ன சஃபர் குழி என்று சொன்னால், சஃபர் மாசத்துல போய் கடல்ல போய் குளிச்சாரு, நீ குளிக்கலையா காலையாவது நன அப்படின்னு வச்சிருக்கான். கடந்த காலத்தில் நம்ம ஊர்ல என்ன இருந்தது என்று சொன்னால், களிமா குளம் இருக்குல்ல, அந்த களிமா குளத்துல போய் இங்கிருந்து வடபகுதியில இருந்து அந்த தென்பகுதிக்கு இங்கிருந்து பெருங்கூட்டம் படையெடுத்துட்டு போயிடும். அங்க போய் சாப்பாடை ஆக்கி சாப்பிடுறது, அல்லது இங்கிருந்து சாப்பாடை பொட்டமா கொண்டு போய் அங்க போய் சாப்பிடுறது. அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டேன்னு வைங்க, சஃபர் மாசத்தினுடைய பீடை கழிந்து விட்டது. இப்படி வச்சிருந்தான். அதற்கடுத்து இன்னொன்று வச்சிருந்தான், குர்ஆன்ல சலாம் சலாம் என்று 33 இடங்கள்ல வருது. இவன் என்ன செய்தான்னா 5-6 சலாம்களை மட்டும் எடுத்திருக்கிறான். சலாமுன் கௌலன் மிர் ரப்பி ரஹீம், அடுத்து ஒ சலாமுன் அலா இபாதில்லாஹி அல்லதி நஸ்தஃபா,
அடுத்து சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசின், சலாமுன் ஹி ஹத்தா மத்லஇல் ஃபஜர். இவ்வளத்தையும் எழுதி எதில் எழுதுன்னு வச்சிருக்கான்னு சொன்னால் மாயில இருக்குல்ல அதில் எழுதும். எழுதி அவன் தந்த பிறகு அதை கரைச்சி குடிச்சுன்னு வைங்க, முசீபத்து பலா எதுவுமே வராது, தப்பிடுவான். இதை மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை இந்த சஃபர் மாசத்துல இருந்தது. தௌஹீத் மக்கள்கிட்ட இல்லை, ஆனால் ஆங்காங்கு இது ஒளிந்து கொண்டு அவ்வப்போது தலை காட்டி கொண்டு இருப்பதை நாம பார்க்கிறோம். அவன் தான் வச்சிருக்கிறான் ஆடி மாசம் தள்ளுபடி, ஆடி அவன் ஒரு பீடை மாறி வச்சிருக்கிறான். ஆனா மக்களுக்கு தள்ளுபடி போடுறதுனால இவங்களுக்கு நல்ல மாதமாக அமைஞ்சு போகுது. அப்ப இது போன்று ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது அல்லவா, அந்த நம்பிக்கை நம்ம இடத்திலும் வந்து விட்டது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ல தத்தபி உன்ன சனனமன் கபலக்கும், நீங்க இதற்கு முன்னால் உண்டான சமுதாயத்தினுடைய நடைமுறைகளை அப்படியே கடைபிடிப்பீர்கள். ஷிபரம் பி ஷிபர், முளத்துக்கு முளம், திராம் பி திரா, ஜானுக்கு ஜானு, இப்படி நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கு என்றால் ஒரு வேதக்காரர் அவர் ஹத்தா சலகு ஜுஹுர லப்பின், ஒரு உடும்பு ஒரு புதர்ல போய் நுழைந்தது என்று சொன்னால் நீங்களும் அதை மாதிரி உள்ள போய் நுழைவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வெறி இன்றைக்கும் இருக்கின்றது. அவங்க போற பாறையில் அதான் அவன் ஃபுல் சேவ் பண்ணுவான், நம்ம ஆட்களும் ஃபுல் சேவ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர்கள் நல்ல இஸ்லாத்தை பற்றி, கொள்கையை பற்றி, ஈமானை பற்றி, தொழுகையை பற்றி அதெல்லாம் நல்லா சொல்லுவான். ஆனால் ஃபுல் சேவ் வாரத்துக்கு 2 தடவை கிடையாது, டெய்லி 2 தடவை அப்படி போட்டு பளிச்சுன்னு என்ன செய்யறது வர்றது. இதை மாதிரி அவன் அந்த நாட்டில் நல்ல குளிர் என்பதற்காக வேண்டி கோட்டு சூட்டுலாம் போட்டிருக்கானா, அதை மாதிரி இவனும் கோட்டு சூட்டு போட்டுக்கிறார். அப்போ எல்லாமே அந்த உடை அந்த வகையில் வருமா என்பதற்காக வேண்டி நான் சொல்லலை. அவன் எப்படி நடக்கிறானோ அதே மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மனோபாவம் மக்களிடத்தில் உருவாகிவிட்டது. அதுதான் சொல்றாங்க, அவன் ஒரு உடும்பு புதரில் போய் நுழைந்தார்கள் என்று சொன்னால் நீங்களும் போய் நுழைவீங்க என்று சொன்னோம்னா, குல்நாயா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் யூத நசாராக்களை தான் குறிப்பிடுகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது ஆமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்முடைய மக்களிடத்தில் வந்திருக்கின்றது. இஸ்லாம் அதையெல்லாம் தகர்த்து எழுந்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. ஒலா தியரத்த, சகுனம் என்பது கிடையாது. ஒலா ஹாமா, ஆந்தை அலறல் அல்லது பறவையினுடைய சகனமும் கிடையாது. ஒலா சஃபர், சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதுல என்ன லா அதுவா என்று வருகின்ற போது தொற்று நோய் கிடையாது என்று சொன்ன உடனே ஹதீஸில் வருகின்றது, கிராமப்புறத்த அரபி அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட கேள்விகள் ரொம்ப சொற்பம், ஆனால் அருமையான கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அதில் இது ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் ஒட்டகங்கள் நிறைய இருக்கின்றன, எல்லாமே மான்குட்டி மாதிரி அப்படி துள்ளிக்கிட்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் வெளியில இருந்து சொறி பிடித்த ஒட்டகம் உள்ளே வருகின்ற, வந்த உடனே எல்லா ஒட்டகத்திற்கும் சொறி பிடித்து விடுகின்றதே, இதற்கு என்ன சொல்றீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது நபி தோழர்கள் இந்த பதிலுக்காக வேண்டி இப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க ஆவலாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, ஃபமன் ஆதல் அப்பல, முதல் ஒட்டகத்திற்கு எவன் தொற்று செய்தான். என்ன சொல்றாங்க தெரிகின்றதா? முதல்ல ஒரு ஒட்டகத்துக்கு நோய் வந்தது, அதை கொடுத்தது யாரு? அல்லாஹ். அதுதான் நடந்திருக்கின்றதை தவிர அல்லாஹ் இந்த ஒட்டகத்திற்கு வர வேண்டும், அடுத்த ஒட்டகத்துக்கு வர வேண்டும் என்று கணக்கு போட்டு வைத்திருக்கின்றானோ அத்தனை ஒட்டகத்துக்கும் வந்தே தீரும். இது நமது ஊர்லயே நீங்க பார்க்கலாம். மழை காலம் முடிஞ்ச உடனே ஆளுக்கு ஆள் நல்ல கருப்பு கண்ணாடி போட்டு வருவாங்க. வந்த உடனே அப்படி பார்த்தா, என்னங்க கருப்பு கண்ணாடி போட்டுக்கங்கன்னா அப்படி கண்ணை திறந்தா போதும், நல்லா இருப்பியவாப்பா, கண்ணாடியை நீங்க போட்டுக்கோங்க. என்ன கண்ணு பூரம் அப்படி ரத்தமா செவந்து, அதுக்கு பேரே வச்சிருக்காங்கன்னா என்ன பேர் வச்சிருக்கான்? மெட்ராஸ் ஐ அப்படின்னு வச்சிருக்கிறான். இதுல அவன் பள்ளிவாசல்ல நம்மோட கூட உட்கார்ந்துருப்பான், பக்கத்துல உட்கார்ந்து நம்ம வெளியில போன உடனே நமக்கும் வந்துடும், நம்ம அதே மாதிரி கண்ணாடி போட்டு வரணும். வீட்டில் அவன் மனைவி மக்களோடு இருப்பான், ஒருத்தருக்கும் வந்திருக்காது. யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. இந்த கரோனா சமயம் எத்தனை பேர்கள் இறந்தாங்க, ஆனா இப்ப நம்மெல்லாம் ஹயாத்தா இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், இருக்கிறோம். அவன் நினைச்சாதான். அது கரோனா சமயத்தில் மோடி காட்டின பயம் இருக்க, அது என்னன்னு கேட்டா ரொம்ப பில்டப் பண்ணிட்டாப்ல, கடுமையான பில்டப். என்ன, அப்போ குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக சரியான ஒரு போராட்டம், ஒரு எல்லையை காண்றதுக்கு இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சவன இதை வச்சு ஒரு அழுத்து,
அந்த குடியுரிமை திருத்த சட்ட போராட்டத்தை எல்லாம் ஒடுக்கிட்டாப்புல, அடக்கிட்டாப்புல. அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்றால், அந்த சந்தர்ப்பத்தில் யார் யாரெல்லாம் அல்லாஹ் நாடினானோ அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. அப்போ அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்டானோ. அப்போ இதுவெல்லாம் என்னன்னு கேட்டால், ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு வரும். இந்த ஹதீஸினுடைய கடைசியிலே வருகின்றது, ஓ ஃபிர்ர மினல் மஜ்தூமி கமா ஃபிராரக்க மினல் அசதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது இன்னொரு கேள்வியை எழுப்பக்கூடிய அந்த ஹதீஸினுடைய தொடர். நீ குஷ்டரோகியை கண்டால் சிங்கத்தை கண்டு விரண்டு ஓடுற மாதிரி ஓடிரு அப்படிங்கிறாங்க. முதல்ல தொற்று நோய் இல்லைன்ட்டாங்க. அதற்கு இன்னொரு ஹதீஸ்ல விளக்கம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்று வந்து விட்டது. ஆனால் இது நான் இப்போது சொன்னேனே, லா அதுவா வலா தீரத்த வலா ஹாமத்த வலா சஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல சிங்கத்தை கண்டு குஷ்டரோகியை பார்த்த உடனே சிங்கத்தை கண்டு எப்படி விரண்டு ஓடியோ அது மாதிரி ஓடு அப்படின்னா இங்கு தொற்று நோய் இருக்கிறதாகத்தானே அர்த்தம் என்று விளங்கி கொள்ளலாம். அதுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், சிலர் அதாவது பணம் இருக்கிறதுக்கு கீழே போய் உட்கார்ந்துருப்பான், யதார்த்தமாக உட்காருவான், அவனுக்கு நொங்கு வந்து கீழே விழுந்துடும். இதை மாதிரி எதர்ச்சியாக நடக்கும்ல, அதை மாதிரி இவன் நம்பிக்கை பலவீனமான ஆட்கள் போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி அவங்ககிட்ட உட்கார்ந்தோம் இல்லை அதனால தான் வந்துச்சு என்று இப்படி யாராவது நம்ப தலைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் ஓடி நீ கிட்டே இருக்க. ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவனுக்கு தான் வரப்போகுது. இப்படிலாம் பயந்துக்கிட்டு இருந்தால் யதார்த்தமா அவனுக்கு நோய் வரணும்னு அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். இவன் அப்படி உட்கார்ந்ததுனால தான் வந்துச்சுன்னு நினைப்பான். அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்பது இதற்கு விளக்கம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்றாங்க, வலா சியரா, சகுனம் என்பதும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போ உதைபியா உடன்படிக்கையில பலர் வந்து பேசுறாங்க. அதுல சுஹைல் இப்னு அம்ரு என்ற ஒரு நபித்தோழர் வர்றாங்க. சுஹைல் என்று சொன்னால் இலகுவு, லேசு, எளிது, காரியம் நமக்கு எளிதாக முடிந்து விடும் என்ற அர்த்தத்தில் உள்ளது. இப்போ இவர் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹலுலக்கும் அம்ரு, உங்களுக்கு இப்போ நம்ம ஒப்பந்தம் பேசிக்கிட்டு ரொம்ப சிக்கலான விஷயம், அது ரொம்ப சிக்கலான விஷயம், உங்களுக்கு இந்த காரியம் எளிமையாக முடிந்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் பேரு சுஹைல். அப்போ சஹல் என்று சொன்னால் லேசு என்று சொல்றாங்க. இதை மாதிரி நல்ல செய்தி கிடைச்சா நல்ல செய்தின்னு வச்சுக்கிட வேண்டியது. இப்போ நம்ம போகிறோம், வீட்டில் இருந்து கிளம்புறோம், எங்க உங்களுக்கு 2 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருச்சுங்க, இன்னும் ஆள் தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல செய்தி கேட்டு பேசாமல் போய்கிட்டு வேண்டியது, ஜமாத்துக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிற வேண்டியது. அப்போ இதை மாதிரி நல்ல செய்தி கிடைச்சா அப்படியே கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது, சந்தோஷமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஒரு கெட்ட செய்தி வருது, நமக்கு எங்கிருந்து பையை தூக்கிட்டு நிற்கிறோம், நான் அடுத்த வீட்டுக்காரர் நெஞ்சு வழியில இறந்துட்டாரு, இப்போ என்ன வச்சிருக்காங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாலே இவனுக்கு ஹார்ட் அட்டாக். அந்த மாதிரி பயம் மக்களை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ இதை மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க, எதுவும் நம்ம தடுக்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும், போய்கொண்டே இருக்க வேண்டும். இங்கேருந்து போகிறோம், போய்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த குறிச்சிக்கிட்ட ஒரு பஸ்ஸு கவுந்து போச்சு. அதாவது அவங்கள்ட்ட தாங்க அப்படி ஒரு பயணத்தில் ஒரு செய்தி தாங்கிக்கிறோம், ஒரு 2 செய்தி தாங்கிக்கிறோம், 3 செய்தி வந்துருச்சுன்னா இல்லைப்பா வேண்டாம்பா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், ஒன்றுமே சரி வராதுன்னு திரும்ப வந்துடுவான். இங்கே தான் அல்லாஹ்வுடைய நாமத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம தூய மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் எழுதி வச்சது, போய்கிட்டே இருப்போம் என்று அவன் போய்கொண்டு இருக்கிறான்னு பாருங்க. அந்த மனசுல ஒரு இறுக்கம், ஒரு நெருக்கம், ஒரு கவலை, அதனால ஒரு சோகம், போய்கிட்டே அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல செய்தி கிடைக்குதா, வீட்டை விட்டு கிளம்புறோம், பக்கத்து வீட்டில் ஆண் குழந்தை பிறந்திருக்கு அல்லது பெண் குழந்தை பிறந்திருக்கு, நல்ல செய்தி. ஆனால் பெண் குழந்தை பிறந்தா இலவு செய்தின்னு வச்சிருக்கான், அது தனி விஷயம். அப்போ அதை மாதிரி நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போயிட வேண்டியது. கெட்ட செய்தி என்று வந்தால் அதை கவலையே படக்கூடாது. அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள், உலா ஹாமா, பறவையினுடைய சகனமும் கிடையாது. அரபிகளில் என்ன நம்பிக்கைனா, எவனாவது ஒருவன் கொல்லப்பட்டான், கொல்லப்பட்டுட்டு கொலை செய்தான அவனுக்கு பதிலுக்கு பதில் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கலன்னா அவனுடைய உயிர் ஆவியா வந்துடுமா. பறவையில தாவி அவன் வந்து கத்திக்கிட்டே இருப்பானா, இஸ்கோனி இஸ்கோனி, எனக்கு ரத்தத்தை கொடுங்க, எனக்கு ரத்தத்தை கொடுங்க. இவன் சொல்லுவான்ல ரத்தங்கி சாவ ரத்தங்கி சாவ, அந்த மாதிரி அந்த பறவை வந்து சத்தம் போடுதான். அப்படி ஒரு நம்பிக்கை
அவங்கள்ட்ட இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலா ஹாமத்தை, அந்த நம்பிக்கை நம்ம ஊர்லையும் இருந்துச்சு. கடந்த காலத்தில் சென்னையில் தான் நம்ம ஊர்ல எல்லாம் படுக்க, அங்கே தான் தலைமுறைகள்லாம் உருவான இடமாக அமைஞ்சிச்சு. என்னைக்கு கொலை உதிர் காலம் வந்துச்சோ அவன் வீட்டு வாசலில் நல்ல கிரியில் போட்டு பூட்டை போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். கடந்த காலத்தில் இந்த மரங்களில் ஒரு சாக்குருவின்னு ஒரு குரு ஒன்று வரும், அது பேரே சாக்குருவின்னு வச்சுருக்காங்க. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊரில் முருங்கைக்காய் பறிப்பதற்கு என்று ஒரு பெரிய களைக்கால் வச்சுருப்பாங்க. அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வட்டாரமே சேர்ந்து குத்தி விட்டு, அது பாவம் அங்கனுக்குள்ள ரிசுக்கு கிடைக்காதான்னு சத்தம் போட்டுருக்கும்ல, இவங்க இறங்கி சாவு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பயந்து அதை துரத்தி விடுறது. என்ன நம்பிக்கைன்னு பாருங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ என்ன பறவை கத்தினாலும் சரிதான், நம்மால் பேசாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறான், அதை பற்றி கவலையே படுறது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டிருக்காங்க. குர்ஆன் நமக்கு இந்த நம்பிக்கையை நமக்கு ஊட்டிருக்கிறது. அடுத்து சொல்றாங்க ஒலா சஃபர், சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது. இதுக்கு பல விளக்கம் கொடுக்குறாங்க. சஃபரில் சண்டை போடுறது அவன் ஹலால் ஆக்கி வச்சிருந்தான், அது இல்லை என்ற கருத்தையும் இது கொடுக்கின்றது, குறிக்கிறது என்று சொல்லக்கூடிய விளக்கமும் இருக்கின்றது. பீடை என்ற நம்பிக்கையும் இருந்தது என்று சொல்கின்றார்கள். நான் அவரிடத்தில் ஷவ்வால் மாதம் தான் பீடை மாதமாக இருந்தது. அந்த மாதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அந்த மாதத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் முடித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர்களிலே மிக பாக்கியத்துக்குரிய மனைவி என்னை விட அவர் யார் இருக்க முடியும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு, ஷவ்வால் மாதத்தில் தான் மற்ற பெண்களுக்கும் கல்யாணம் முடிக்கிறதா அவங்க விரும்புவாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால தான் நம்ம ஊரில் என்ன செய்யறாங்களோ அதுக்கு அப்படி கிடையாது. நோன்பு பெருனா முடியட்டும், 6 நோன்பு வர்றதுக்குள்ள போட்டு கல்யாணத்தை போட்டு பிரித்தெடுத்தாராம். அவ்வளவு கல்யாணம். இது நம்ம ஊரில் இந்த ஒரு மாதம் சும்மா கிடந்துச்சு இல்லை, அதனால் ரமலானில் கல்யாணம் முடிக்க முடியாது, கலரிலாம் வைக்க முடியாது, தக்கடி கிழக்கு சாப்பிட முடியாது, நைட் நேரத்தில் சாப்பிடுவானோ, அந்த மாதிரியான கட்டத்தை தவிர முடிஞ்ச உடனே ஷவ்வால் மாதத்தில் கல்யாணம். அப்போ இதை மாதிரி அந்த மாதம் பீடை இல்லை என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க. அப்போ அதனால் இந்த அடிப்படையில் சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது. இது தொடர்பாக இன்னும் விரிவான விளக்கம் இருக்கின்றது. அதில் ஒன்று இவன் என்ன செய்திருக்கிறான்னா, அதாவது நஹ்ஸுடைய நாள் என்று குர்ஆனில் வருகின்றது. மௌலிது கிதாபில் எழுதி வச்சிருக்காங்க. கடந்த காலத்தில் ஒரு மௌலிது கிதாப் இருந்துச்சு, இத்தனை தண்டியில் இருக்கும், அது இப்போ கிடையாது. அது ஒரு 7, 8, 9 மூலம் இருக்கும். அதில் எழுதி வச்சிருக்கிறானுவ ஃபி பயானி கொடிய நஹஸ், கொடிய நஹஸை பற்றி விளக்கம். அரபும் தமிழும் சேர்ந்து ஒரு நடைமுறை ஒன்று இருக்கின்றது. அரபு தமிழ்னு பேர். வெள்ளம் ஃபஜ்ஜிர், மலையை அசைக்கும் ரப்பனா, வெள்ளத்தை பெருக்கி விடு, மலையை போட்டு, பாதி தமிழ் பாதி அரபி, இப்படி ரெண்டும் சேர்ந்து வர்றது அரபு தமிழ். அதில் சொல்கிறான், நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை, சஃபரில் வருதுல கடைசி புதன்கிழமை, அந்த வாரத்தை நெடியோன் நஹஸ் என்றான் குர்ஆனிலே. அல்லாஹ்வே அந்த புதன்கிழமையை நஹஸ் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹு அக்பர். இதை மாதிரி ஒரு பொய், இந்த ஒன்றுக்காக வேண்டிய அந்த மௌலிது கிதாபை நடுத்தெருவில் போட்டு கொடுத்தோம். குர்ஆனில் புதன்கிழமன் வந்திருக்குன்னு காட்ட முடியுமா? ஆனால் அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஒரு நாள் மட்டும் நஹஸ் என்று அல்லாஹ் தாலா சொல்லவில்லை. ஃபம்மா ஆதுன், ஆது கூட்டம், ஃபுஹுலிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, கடுமையான சூறை காற்றின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். சஹரஹா அலைஹிம் சபா லயாலின் சமானியத் ஐயாமின், 7 இரவுகள் 8 பகல்கள், மொத்தம் ஒரு வாரம் சூழ்ந்து அவர்கள் மீது வீசி அவர்களை வேறறுத்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 3 இடங்கள்ல இது வருது. மொத்த நாட்களையுமே நஹஸ் அப்படிங்கிறான், இவன் புதனை மட்டும் நஹஸ் அப்படிங்கிறான். என்ன அடிப்படையில் இப்படி சொல்ல முடியும்? அப்போ அதனால நஹஸ் என்பது மொத்தமாக அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அத்தனை நாளும் தான் நஹஸ் என்று வரும். அப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட நாளை நஹஸ் என்று சொல்வது தப்பு, கெட்ட நாள் என்று சொல்வது தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹதீஸ் குதிசில வந்ததாக சொல்கின்றார்கள், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகின்றான், அவன் காலத்தை திட்டுறான், அனத்தஹர், நான் தான் காலம், பி எதில் அம்ரு, என்னுடைய கையில் தான் அதிகாரம் அனைத்தும் இருக்கின்றது, முகல்லிபுல் லைல வன்னஹார், இரவும் பகலையும் நான் தான் புரட்டி கொண்டு இருக்கின்றேன். அப்போ நீ இந்த நாளில் தான் ஆட்சி என்று சொன்னால் என்ன நீ குறை சொல்றேன்னு அர்த்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் குதிசில வருவதாக சொல்கின்றார்கள். அதனால மறந்தும் நம்மிடத்துல இது மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. இந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு பல மூட நம்பிக்கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கான், அதிலிருந்து வெளியேற்றி இருக்கிறான்.
மாபெரும் ஒரு அருட்கொடையை பெற்றிருக்கின்றோம். இந்த வகையில் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.